अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि இந்த உத்தரகிருத்தியத்தை உத்தரகிருத்தியம்னா பிரபத்திக்கு அனந்தரம் நாம் இங்கே இருக்கக்கூடிய காலத்தில் எப்படி வாழணும் அப்படின்றது பூர்வத்தில் நமக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாதையும் இருக்கலாம். நமக்குன்னா பல பேருக்கு இப்போ நாமெல்லாம் அதிகமாக தெரியாதவ தான் எல்லாரும். ஏதோ சில மகான்கள் அதிர்ஷ்ட விசேஷத்தினால மகத் சந்ததியில் வந்து அப்படியே குலக்கிரமமாக காலக்ஷேபாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளும் இருந்துட்டுருக்கா. நான் அவளை எதுவுமே ஒரு விஷயம் சொல்லச்சே இதுக்கு மீறி இருக்கிறவாள் நாம் இல்லைன்னு யாருமே இல்லைன்னு சொல்கிறோன்னு அப்படிலாம் நினச்சிக்கூடாது. சரி, அதனால் நம் போல்வார் ஏதோ அரைக்குறையாக இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் கேட்டோ இல்லை கொஞ்சம் போகிறோம் ஏதோ காலக்ஷேபம் நானும் பண்ணேன் அப்படின்னு பண்ணியும், அதாவது அதில் நல்ல தீர்மானமான ஞானமெல்லாம் இல்லாத அப்படி இருக்கக்கூடிய நாமும் உத்தர காலத்தில் உத்தரகிருத்தியம் எப்படி இருக்கணும்னா வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது அப்படின்ற ரீதியில் வர்த்தமான சதா தெய்வம் பஞ்சகாலிக வர்த்தனா ஆராதயன் நரிம்பக்தியா கமயிஷ்யாமி வாசரான் அப்படின்னு பஞ்சகாலிய பாராயணால் அதான் பஞ்சகாலத்துலேயும் எம்பெருமான தொழுது நம்முடைய காலத்தெல்லாம் நாம் கடத்திண்டு இருக்கணும். அதுதான் உத்தரகிருத்தியத்தினுடைய ஸ்வரூபம். பெருமாளை நம்ம சரணாழி அடைஞ்சவனுடைய ஸ்வரூபம். இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் சதாச்சாரியாதிகள் ஆச்சாரியனோ இல்லை ஆச்சாரியனோட கூட அவளே எல்லாருக்கும் ஆயிரம் பேருக்கும் காலக்ஷேமம் சொல்ல முடியும். பாஷ்யக்காரர் இருந்தார்னு சொன்னால் எத்தனையோ ஜியாக்கள் இருந்தால் எத்தனையோ சிஷ்யர்கள் இருந்தால் அவரே 74 சிம்மாசனாதிபதிகள்லாம் இது பண்ணார். பிற்காலத்துலேன்னு இல்லை, அவருக்கு தேவை எல்லாரும் சம்பிரதாய பிரவர்த்தனம்லாம் பண்ணால் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆச்சாரியாள்கிட்டையோ சிக்ஷகாந்தர் ஆச்சாரியாள்னு பேர் அவள் இடத்துலையோ நாம் எல்லாத்தையும் முறைப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி முறைப்படி கேட்டு தெரிஞ்சுண்டா விட்டு ஆஹா நமக்கு நாம் நன்னா தெரிஞ்சுட்டோம் அது அப்படின்னு அந்த வஞ்சமும் குறும்பாம்னு சொல்கிற ரீதியில் நமக்கு நல்ல அனுஷ்டானம் இருக்குது, நல்ல ஞானம் வந்துடுது அப்படின்ற கர்வங்கள்லாம் இல்லாமல் நாம் நடக்கணும். அதுக்கு மேலே என்னென்னா கர்வங்கள்லாம் இல்லாத மாதிரி இருக்கிறது மாத்திரம் இல்லை, ஆனால் இத்தனை நாளாக ஒன்றுமே தெரியாது, இப்போ எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு ஆக என்ன பிரபன்னனும் இது பண்ணலாம், பக்தி பண்ணலாம். பக்தி பண்ணலாம்னா உபாயமாக பண்ணக்கூடாது. பிரபத்தி பண்ணினவனும் ஆன்மீகாதிகளில் சேவிக்கிறவாளுக்கு தெரியும், ராத்திரி வேளையில் யோக காலத்தில் பெருமாளை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அந்த தியான விசேஷம் நமக்கு கைகூடித்து சில பேருக்கு அதிர்ஷ்ட விசேஷத்தினால பகவத் சங்கல்பத்தினால அப்படின்னா அப்போது அப்படி இருக்கிறவா கூட இந்த பிரபத்தியை நாம் எப்படி பண்ணோம், அகிஞ்சனஹா அனன்யகதி அப்படின்னு கைமுதல் இல்லாதவன் வேறு கதியற்றவன் அப்படின்றத அனுசந்தானம் பண்ணோம். அதனால் அந்த அந்த ஆகிஞ்சன்யத்தை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒரு கால் ஆகிஞ்சன்ய பூர்வமாக தான், அதாவது ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் விஸ்வாசம் கார்பண்யம் கோப்திருத்துவ வரணம்னு 5 அங்கத்தோடு தான் பண்ணியிருக்கோம். அந்த ஆனுகூல்ய சங்கல்பம் அதான் கார்பண்யம்ன்றது என்னது, எனக்கு என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நானோ இல்லை பிறரோ எனக்கு யாரும் கிடையாது, யாராலையும் முடியாது அப்படின்றத தெரிவித்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது
சாஸ்திரத்தை தெரிஞ்சுண்டு அந்த அனுஷ்டானங்கள்லாம் நன்னா உட்கட்டமாக எத்தனையோ பேர் என்ன அனுஷ்டிக்கிறா. அனுஷ்டித்தாள்னா அனுஷ்டிக்கிறதுன்னு என்ன, அதாவது பகவத் தியானம் பண்ணுறா, எப்பவும் பகவத் ஸ்மரணம் பண்ணுறா, அதனால் பகவானுடைய சாட்சா்காரம் வருது அப்படின்னு சில பேருக்கு ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் கூட இந்த ஆக்கிஞ்சன்யத்தை மறக்கக்கூடாது. இப்போ பக்தி பண்ணலாமா அப்படின்னா, பக்தின்றது என்னது, பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுடைய சாட்சா்காரம் அந்த மாதிரி பெருமாளோட கூட நாம் கலந்து பழகிற மாதிரி ஒரு அனுபவம். அந்த அனுபவம் பக்தி யோக நிஷ்டனுக்கு வருது வேறு, அது உபாயமாகுது. உபாயம்னா மோட்சத்துக்கு சாதனமாகுது. இது அப்படி இல்லை. அந்த மோட்சத்துக்கு சாதனம் உபாயம்ன்றது பிரபத்தி. அந்த பிரபத்தினால் மோட்சம் கிடைக்க போகிறது. அந்த மோட்சத்தில் எம்பெருமான நேர கண்டு அவன் திருவுள்ளத்தை நேர அறிஞ்சு கைங்கரியம் பண்ணுறா போல, அதாவது முக்தானுபவம்னு பேர். இந்த முக்தானுபூதி அனுபூதி அது போன்றதான ஒரு தசை இங்கே நாம் அனுபவிக்கிறோம். அந்த அதுவே தவிர இது பல கோட்டியில் சேர்ந்தது, பல வர்க்கத்தில் சேர்ந்ததே தவிர உபாயத்தில் இல்லை. அதனால் நாம் ஆக்கிஞ்சன்யம் இருக்குதே, கைமுதலற்ற தன்மை, அதை நாம் என்றைக்கும் மறக்கவே கூடாது. அந்த அனுசந்தானம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த கார்பண்யம்ன்றது நாம் விடாத இருக்கணும் அப்படின்னு நாலாவதாக சாய்க்கிறேன். இந்த இடத்துல உத்தர கிருத்தியத்தை சுவாமி ரொம்ப விபுலமாக சாய்ச்சி, எல்லாத்தையுமே விபுலமாக தெளிவாக சாய்க்கிறார். இருந்தாலும் உத்தர கிருத்தியம்ன்றது எல்லாருக்கும் அவசியமானதுனால இதை கொஞ்சம் நாம் சுவாமி சாதிச்சதை ஒரு ரொம்ப சுருக்கமாக இல்லாத ஓரளவுக்கு பூர்ணமாக மொத்தம் இல்லை, அதான் ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் சுருக்கி இது பண்ணிவிடாதே, அதை அனுபவித்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை சொல்லப்படுறது. அதனால் ஆரம்பிக்கத்தேவே சாய்க்கிறார். தனக்கு சரண்ய பிரசாத விசேஷ அனுகுணமாக நம்மாழ்வார் நாதமுனிகள் உள்ளிட்டார்க்கு போலே சாட்சாத்காராதிகளார பலோத்கம பர்வங்கள் வந்தாலும், சில பேருக்கு இந்த மாதிரி கூட வரும். சாட்சாத்காரம், எம்பெருமானை சாட்சாத்கரிக்கிறது, எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை நேர தெரிஞ்சுக்கிற மாதிரினா எத்தனையோ விதத்தில் எம்பெருமானுடைய நிமித்த ஸ்வப்னாத்யைஹி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் என்ன, இப்படி தான் நடக்க போகிறது, அப்படி தான் நடக்க போகிறது, இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கூட சில பேர் ரொம்ப கணிச்சு சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும். அப்படிலாம் வந்ததுன்னாலும் எம்பெருமானோட சில பேர் இப்போ இது வச்சுமே நிருசிம்மானுஷ்டு மந்திரத்தை ஜபிச்சு நிருசிம்ம சாட்சா்காரம் பெற்று நிறைய பேருக்கு நிருசிம்மனுடைய அனுகிரகத்தை அவாவா கொடுக்குறா அப்படின்ற லோகத்தில் கேட்டிருக்கோம். ஐஷிங்கர்கள்லாம் கூட சில ஐஷிங்கர்கள் அந்த மாதிரி நிருசிம்ம சாட்சா்காரம் பெற்று அந்த மாதிரிலாம் அனுகிரகிச்சிருக்கார் அப்படின்றதெல்லாம் இதில் இருக்குது சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரியான தன்மை யாருக்கு, நம்மாழ்வார் நாதமுனிகள் உள்ளிட்டார்க்குன்னு சொல்கிறேன். நம்மாழ்வார்லாம் எப்படி புளிய மரத்தடியிலேயே நம்மாழ்வார் இருந்தார். எல்லா திவ்யதேச எம்பெருமானும் நம்மாழ்வாருக்கு அங்கேயே சேவை சாய்ச்சார். இவர் எந்த திவ்யதேசத்துக்கும் போல. அதே போல் நாதமுனிகள் தியானம் பண்ணக்கூடியவர், பக்தி யோகம் பண்ணக்கூடியவர். அவள் தகப்பனார் திருத்தகப்பனார் ஈஸ்வர முனிகள், அவள்லாம் ரிஷிப்பிராயலாக இருந்தார். நாதமுனிகள் அதுக்கப்புறம் நம்மாழ்வாருடைய உபதேசம் வந்தாவிட்டு தான் உடனே இந்த பிரபத்தி யோகத்தை கை கொண்டார். அதனால் இப்போ பக்தி யோகத்தை பண்ணவர் பிரபத்தி யோகம் பண்ணலாமா அப்போ மாத்திரம் அப்படின்னு சொன்னால் இது பலத்தில் வருது, அது எதில் வரும் அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. பக்தி யோகம் பண்ணுறவா பிரபத்தி யோகம் கூட பண்ணலாம். எப்படின்னா பக்தி யோகம் பிராரப்த கர்மத்தில் எத்தனை
ஜன்மங்கள் இருக்கோ அது முடிஞ்சா விட்டு மோட்சம் வரும். ஆனால் பிரபத்தி யோகம் கேட்ட போது கொடுக்கறதுனால இந்த ஜன்மா முடிவிலேயே கேட்கலாம். அதனால் பலம் பேதிக்கிறது. பக்தி யோகத்தில் கேட்டாலும் கேட்காட்டாலும் பக்தி யோகம் பிராரப்த கர்மம் முடிவில் கொடுக்க போகிறது மோட்சம். அதனால் இது பலன் உடனே வேணும் அப்படின்றதுனால பிரபத்தி யோகம் கை கொள்ளலாம். சரி, அதனால் நம்மாழ்வார் உபதேசம் பண்ணா விட்டு பிரபத்தி யோகத்தை கை கொண்டவர். அப்படியே பிரபத்தி சாஸ்திரத்தை நன்னெறியே அவர் குறைத்த உய்யக்கொண்டார் மூலமாக ஆளவந்தார் தம் பேரனுக்கு சமயம் வரைச்சே சொல்லுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் உய்யக்கொண்டாராருக்கும் திருநக்ஷத்திரம் ஆகிடுத்து. அவர் தன்னுடைய சிஷ்யரான மணக்கால் நம்பிக்கை ஆச்சாரிய நியமனத்தை நீர் பண்ணணும், ஆளவந்தாருக்கு நீர் சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் அப்படின்னு அவருக்கு பிரசித்தம் வச்சு. சரி, அதனால் இப்படி நாதமுனிகள் நம்மாழ்வாருக்கெல்லாம் போல ஆன மாதிரி ஒரு பெருமாளுடைய அனுகிரக விசேஷத்தினால பலோத்கம பர்வங்கள் வந்தாலும் அந்த பலன் உண்டார வரிசை இருக்குது. 1 2 உற்பத்தி ஆகுது. இப்போ ஒரு செடி வச்சோன்னா வாழைக்கன்று வச்சோன்னா வாழை இலை வருது, அப்புறம் வாழைப்பூ வருது, அப்புறம் காய் வருது, அப்புறம் பழம் வருது. அதுபோல் அந்த பலோத்கம பருவங்கள் வந்தாலும் நாம் எப்படி இருக்கணும், ஆஹா நாம் பக்தி யோகம் பெருமாளையே சாட்சாத்கரிக்கிறேன் அப்படி இப்படின்ற எண்ணமெல்லாம் அதில் அனுபவிக்கலாமே தவிர அதனால் கீழே சொன்னமே நமக்கு எல்லாம் தெரியுன்ற ஆன மாதிரி இதில் அந்த கார்பண்யம் போயிடுத்து, நான் இனிமேட்டு பக்தி யோகமே எனக்கு அதிகாரம் அப்படின்னு நினச்சக்கூடாது. அதாவது பக்தி யோகம் பண்ணுறவான சீக்கிர பலத்தை கால விளம்பத்தை பொறுத்துக்க முடியாத பிரபத்தி யோகம் பண்ணலாமே தவிர பிரபத்தி யோகம் பண்ணுறவா பக்தி யோகம் பண்ணக்கூடாது பலனை உத்தேசிச்சு. ஆனால் அவள் பக்தி பண்ணாள்னா என்ன பலன் பெறத்துக்கு உபாயமாக பண்ணக்கூடாது. ஆனால் அவளுக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தினால சாமர்த்தியம் இருந்ததுன்னா இங்கேயே அது பலனை போல் அனுபவிக்கலாம். அது மாத்திரம்தான் பண்ணலாம், அதை உபாயமாக நினைக்கக்கூடாது. அதனால் நம்முடைய கார்பண்யம் எப்போவுமே போகக்கூடாது, கார்பண்யமான தன்மை. அதை தான் இங்கே சாய்க்கிறேன். அப்படி வந்தால் கூட நன்மதி மகள் ஒன்றும் அறியேன் என்றும் எனக்கு நல்லது எது தீயது எது அப்படின்றதெல்லாம் பகுத்தறிய தெரியாது அப்படின்னு அனுசந்தானம் பண்ணணும். அது நன்றிது தீதென்னு ஐயப்படாதே பொது நின்ன பொன்னங்கழலே தொழுமின் அப்படின்னு சொன்னார். மது நின்ன தன்துழாய் மார்வன் பொது நின்ன பொன்னங்கழலே தொழுமின் அப்படின்னு. அந்த மாதிரி நன்மதி மகள் ஒன்றும் அறியேன். சரி, ஏதோ தெரிஞ்சுட்டுருக்காரு சுவாமி அப்படின்னா, அறிவனேலும் இவையெல்லாம் என்னால் அடப்பு நீக்க ஒண்ணாது என்றும் அப்படியே எனக்கு தெரிஞ்சால் கூட இது நல்லது தீயதுன்னு பெருமாள் அனுகிரகத்தில் நல்லத்தெல்லாம் கை கொள்றதும் தீயவை மொத்தத்தையும் விடுறதும் அதெல்லாம் அடைப்பு பண்ணுறதுன்றது என்னால் நல்லத்தெல்லாம் ஏற்றுக்கிறதோ இல்லாத இருக்கிறதெல்லாம் விட்டுறதோ இதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு என்றும் நிச்சயித்து. ஆனால் அப்படி தீர்மானம் பண்ணி பராதீன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தியான தன் அதிகாரத்திலே சொரியின ஆகிஞ்சன்யத்தை அழிய மாறாதே. அதனால் நாம் எப்படி இருக்கோம், பகவத் அதீனமாக இருக்கும் நம்முடைய ஸ்வரூபம். ஏன்னா கோப்திருத்துவ வர்ணம் பண்ணியிருக்கோம். துவமேவ ரக்ஷகோ பவா துவமேவ உபாய பூதோமே பவா, நீரே உபாயஸ்தானத்தில் ரட்சிக்க வேணும், இருந்து ரட்சிக்கணும். அதனால் அந்த ஆகிஞ்சன்யத்தை அழிய மாறாதே. அதனால் நம்முடைய ஸ்வரூபம் எப்படி பராதீன ஸ்வரூபம். அந்த பராதீன ஸ்திதி பராதீன பிரவருத்தி மூன்றும், ஸ்வரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவருத்தி என்ன, இது பொதுவாக எல்லாத்துக்கும் இருந்தால் கூட சுவாதீன திருவித சேத்தனா ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம்னு பொதுவாக சேத்தன அச்சேதனங்களுக்கு சாமான்யமாக இருந்தாலும் கூட இந்த சரணாகதனுக்கு இது ரொம்ப 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 அதெல்லாம் அவள் தெரிஞ்சுட்டாத இருக்கலாம். ஆனால் சரணாகதனானவன் இப்படி உயர்ந்த ஞானம் வந்துடுச்சுன்னா கூட இப்போ இதை நன்னா தெரிஞ்சுக்கணும்.
பராதீன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தியில் தான் நாம் இருக்கோம் அப்படின்றது. அது அழிய மாறாதே. அதனால் அதை நாம் அழியும்படி பண்ணக்கூடாது. எப்படி நாம் அனுசந்தானம் பண்ணணும்? அகமஸ்ய அபராதானாமாலயா அகிஞ்சனா அகதி. நான் அபராதானாம் ஆலயா, அபராதத்துக்கு இருப்பிடவனாக இருக்கேன். அபராதமாக இருக்கும் எப்படி இதெல்லாம் ஸ்வேட்சையாக பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண, பாப காரியம்தான் பண்ண முடியும். ஆனால் நல்ல காரியமே பண்ண முடியாது. அகம் அஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அகதி அப்படின்னு அப்படின்ற சாஸ்திரத்தை அடியொத்தி ஆழ்வார்லாம் சொல்லிருக்காரு. நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன். நோற்ற நோன்பு ஒன்றுமே இல்லை என்கிட்ட. அதாவது நான் எந்த கர்மாக்களையும் சரியாக பண்ணலை, கர்மயோகம் இல்லாதவன். நுண்ணறிவிலேன், நுண்ணறிவிலேன், அறிவிலேன்றது மாத்திரம் இல்லை, நுண்ணறிவிலேன், ரொம்ப சூக்ஷ்மமான ஞானம் இல்லாதவன், ஞான யோகம் பண்ணாதவன், இல்லாதவன் அப்படின்னு. அதாவது ஞான யோகம் பண்ணுறதுன்னா அந்த கூறிய அறிவு வேணும். நுண்மையான அறிவு. என்னது? எம்பெருமானுக்கு ஆத்மா சேஷபூதம் அப்படின்றத நன்னா தெரிஞ்சுட்டு இது பண்ணணும். அப்போ நுண்ணறிவு நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் நான் செய்கேன். நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒன்றும் எதையுமே செய்ய தெரியாது. நான் எந்த செயலையும் என்ன செய்யலை நான் செய்ய போகிறேன். நான் செய்கேன். என்னால் ஒரு காரியமும் உருப்படியாக ஒன்றும் பண்ண முடியாதுன்றால அந்த மாதிரி. களைவாய் துன்பம் களையாதொழிவாய். நீ என்னுடைய துன்பத்தை களையலாம், இல்லை களையாதையும் இருக்கலாம். புரியுதா? நீ என்ன பண்ணுறியோ அதுதான். களைவாய் துன்பம் களையாதொழிவாய். சம்சார துக்கத்தை நீ போக்கடிக்க, இல்லை போக்காது இருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்றுமே களைகண் மாற்றிலேன். ஒன்றை தவிர வேறு யாரும் எனக்கு களையக்கூடியவா யாரும் கிடையாது. புகழொன்னில்லா வடியேன். எனக்கு தஞ்சம்ன்றது யாருமே கிடையாது ஒன்றை தவிர. ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலால் அருகின்னிலேன் யான். ஒரு கொடி இருக்குதே, கொடி ஒரு பற்று கொம்பை பிடிச்சிட்டு தான் அது மேலே போய் வளரும். கொடி மேலே போகிறதுக்கு ஒரு பற்று கொம்பு இல்லைன்னா அது வளரவே வளராது. கீழே கொஞ்சம் படலாம், அப்புறம் நின்று போடும். அதனுடைய சுபாவம் மேலே ஏறி நன்னா படரணும். அந்த மாதிரி இந்த ஆவின்றது இருக்குது, ஆத்மா. இந்த ஆத்மான்றது எம்பெருமானுக்கு சேஷபூத்தமானதுனால எம்பெருமானை பற்றி தான் இது தர்மபூத்த ஞானத்தை முழுசாக பெற முடியும். இந்த லீலா விபூதியில் இருக்கிற பர்யந்தம் அனாதியான பாப்பம் சூழ்ந்துண்டு அது இங்கே ஒன்றுமே தர்மபூத்த ஞானம் விகசிக்காது பூர்ணமாக. அந்த எம்பெருமானை அடைஞ்சா விட்டு தான் அது பூர்ணமாக விகசிக்கும். அதனால் அந்த ஆவிக்கு ஓர் பற்று கொம்பு ஆன மாதிரி தர்மபூத்த ஞானம் முழுசாக வரணும். அப்புறம் குணாஷ்டக சம்பத்திலாம் வரணும்னா இங்கேருந்து அந்த எம்பெருமானை பற்றிண்டு போய் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி அப்படியே மேலே போய் அந்த எம்பெருமானாகிற பந்தல் மாதிரி வச்சுக்குமே. வாசுதேவ தருச்சாயான்னு பெரிய மரம், அந்த மரத்தினுடைய தண்டில் இந்த கொடி பிடிச்சிட்டு போகிறது. அந்த எம்பெருமான் திருமேனியில் திருவடியை பற்றிட்டு அப்படியே போகிறது. மேலே போன உடனே அவன் பெரிய மரம் போல் இருக்கான். அதில் படர்ந்து தர்மபூத ஞானம் எல்லாத்தையும் பொன்னுலகாளியரோ புவனி முழுதாளியரோன்னு 2 உபய விபூதியும் அனுபவிக்கக்கூடிய தசை வருது. அதனால் ஆவிக்கோர் பற்று கொம்பு. இந்த ஆவி நன்னா இந்த மாதிரி ஸ்வதசித்தமான தன்னுடைய தன்மையை அடையணும்னா அதுக்கு பற்று கொம்பு வரணும். அது யார்? நின்னலால் அருகின்னிலேன் யான். ஒன்றை தவிர வேறு ஒன்றும் எனக்கு இல்லை அப்படின்னு. ஏன்னா பெருமாள் பகவத் சாட்சாத்காரம் வருதே,
அப்போ உடனே சாட்சாத்காரம் வந்துடுத்து எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒன்றால் தான். கறவகள் பின் சென்னு நாங்கள் எப்படி இருக்கக்கூடியவோ பசுக்கள் பின்னால் போய் பசுவோட பசுவாக காணம் சேர்ந்துங்கோம். அது அங்கே போய் காட்டில் போய் இறையெல்லாம் சாப்பிடும். நாங்களும் என்ன பண்ணுவோம், ஒரு அனுஷ்டானம் இல்லாத அப்படியே கொண்டு போன சாத்தை அங்கே வச்சுட்டு மரத்தடியில் வச்சுன்னு சாப்பிடுவோம். அது மரத்தடியில் இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிடும். நாங்கள் கொண்டு போன சாத்தை துத்தியத்தை கட்டு சாத்தை அங்கே கொண்டு சாப்பிடும். கறவகள் பின் சென்னு அவ்வளோதான் நம்மது. குளித்து 3 அனலையோம்பும் ஸ்நானம் பண்ணி 3 அனல், அதாவது அக்னிஹோத்திரம் பண்ணுறது. குளி 3 அனல், கார்கஸ்பஸ்யம் தட்சிணாக்னி ஆஹவனியம் அப்படின்னு 3 இது அக்னி. அந்த 3 அக்னி குளித்து 3 அனலையோம்பும் அனமாரி தன்மை எனக்கு இல்லை. குளித்து 3 அனலையோம்பும் குறிகொள் அந்தணம தன்னை ஒழித்திட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த மாதிரி உயர்ந்த தன்மையை நான் விட்டேன் அப்படின்னு. குலங்களாய ஈரிரண்டில் ஒன்னிலும் பிறந்திலேன். குலங்களாய ஈரிரண்டில் அப்படின்னு குலங்களாய ஈரிரண்டில் ஒன்னிலும் பிறந்திலேன். அதாவது தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய குலம் 4 குலங்களை சொல்லியிருக்குது. ஒவ்வொரு குலத்துக்கு ஒவ்வொரு தர்மம், வர்ணாசிரம தர்மம்னு சொல்கிறேன், வர்ண தர்மம். அந்த 4த்துலேயுமே ஒன்றுத்தையும் நான் பிறந்து இல்லேன் அப்படின்னா அந்த குலத்தில் பிறந்து இருந்தால் மாத்திரம் போகாது, இருக்கிறதுன்னா அதுக்கு தகுந்த காரியத்தை பண்ணணும். இல்லைன்னா இல்லாத பிராயம்தான். ஆன மாதிரி இருக்கக்கூடியவன், அதாவது கர்மச்சண்டாளன் மாதிரி இருக்கும். குலங்களாய ஈரிரண்டில் ஒன்னிலும் பிறந்திலேன். புகழொன்றில்லாவடியேன். அதனால் புகழொன்றில்லாவடியேன், நான் இந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட இல்லாதனால கர்மயோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, முதல்ல ஸ்நான சந்தியே இல்லை. சரி, அதுதான் குலத்துக்கு தகுந்த தர்மங்களை அனுஷ்டிக்கக்கூடியவனா இல்லை, பிறந்த குலத்துக்கு தகுந்த. அதனால் உன்னை தவிர வேற புகழ் தஞ்சமே இல்லை. புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொல்கிறோமோ. என்றிவை முதலான பிரமாண சம்பிரதாயங்களாலே சித்தம். அதனால் ஆக்கிஞ்சன்யத்தை என்றைக்கும் விடக்கூடாது. நம்மாழ்வாரை போல பெருமாள் சாட்சா்காரம் தசை நமக்கு சாட்சாத்கரிக்கக்கூடிய தசை வந்தாலும், நாதமுனிகளை போல நமக்கு சாட்சாத்கரிக்கக்கூடிய தசை வந்தாலும் இந்த ஆக்கிஞ்சன்யம் ஒருபோதும் நாம் கைவிடக்கூடாது அப்படின்னு எதில் தெரியுது? பிரமாண சம்பிரதாயம். பிரமாணம்ன்றது அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அகதிஹி அப்படின்றதுனால தெரியுது. அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகதிஹி அப்படின்றதுனால தெரியுது. அது பிரமாணம். அந்த பிரமாணத்தை எல்லாரும் ஆழ்வார் ஆச்சாரியால் எல்லாரும் இப்படி சொல்லியிருக்கா. குலங்களாயிரண்டில் ஒன்னிலும் பிறந்திலேன், நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி, நோற்ற நோம்பிலேன் நுண்ணறிவிலேன் இப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் இந்த பிரமாணம் என்ன? பிரமாணம் 1000 இருக்கும். ஆச்சாரியர்கள் சம்பிரதாயம்னா சமயக்கு நன்னா நமக்கு தானம் பண்ணியிருக்கா. சாஸ்திரார்த்தங்களை கடைந்தெடுத்து ஆச்சாரியால் நமக்கு கொடுக்குறா. அதுதான் சம்பிரதாயம். தாயம்னா கொடுக்கறது, பிரதாயம் சம்பிரதாயம் என்ன பிரகர்ஷேன கொடுக்கறது. நாம் என்ன பண்ணுவோம், பசங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா சந்தோஷமாக கொடுக்குறோம். அதான் பிரகர்ஷேன கொடுக்குறது, சந்தோஷமாக கொடுக்குறோம். அதுவும் எப்படி நன்னா இருக்கிறத கொடுக்குறோம். அவனுக்கு எவ்வளோ முடியுமோ, ரொம்ப பணக்காரனா இருக்கும், நல்ல பணத்தை சேர்த்து நல்ல கம்பெனிகள்லாம் உண்டு பண்ணி அப்படி கீழ்களை கொடுக்குறான்.
சாதாரணமாக இருக்கும், ஏதோ வீடு வாசல் வாங்கி உத்தியோகத்தில் இருக்கும், அதை பசங்களுக்கு கொடுக்குறான். அந்த மாதிரி பிரகர்ஷேன கொடுக்குறான், சமயக்கா நன்னா இருக்கிறது கொடுக்குறான் அவனுக்கு ஒன்று. அதனால் பிரமாண சம்பிரதாயங்களாலே சித்தம் ஆக்கிஞ்சன்யத்தை நாம் விடக்கூடாது. ஆஹா, எனக்கு பக்தி யோகம் தலை கட்டுறது, பெருமாள் சாட்சா்காரம் வந்துடுத்து, நான் இனிமேட்டு சக்தாதிகாரி ஆகிட்டேன், பக்தி யோகம் பண்ணக்கூடிய அதிகாரி மாதிரி நான் ஆகிட்டேன் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா நாம் பண்ணியிருக்கிறது இது. நாம் பக்தி யோகம்ன்றது திருப்பி நாம் பண்ணக்கூடாது. அந்த பக்தி யோகம் பண்ணுறது பல வர்க்கத்தில் தான் சேர்ந்தது, உபாயமாக இல்லை. அதே பக்தி யோகம் உபாயமாக அனுஷ்டிக்கிறவன் பிரபத்தி யோகத்தை அனுஷ்டிக்கலாம். ஏன்னா அது நீண்ட நாள் கழித்து பலன் தரப்போகுது, இது சீக்கிரம் பலன் தருது. அதனால் அப்படி பண்ணலாம். சீக்கிரம் பலன் தர பிரபத்தியை அனுஷ்டிச்சுட்டு அப்புறம் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கூடாது, நாள் கழித்து பலன் தரத்தை. அதனால் இந்த ஆக்கிஞ்சன்யத்தை விடக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு அம்சத்தை இந்த இடத்துல சாட்சார். இதுக்கு மேலே பிரபத்தின்னு சொல்கிறோமே, பக்தி யோகம் ஒரு மாதிரி, பிரபத்திக்கு சர்வாதிகாரம்ன்ற இல்லை பிரபத்தின்னு சொல்கிறோம். அந்த பிரபத்தியாக இல்லை, பிரபத்தி இல்லை, குளங்களாய ஈரிரண்டில். அதுக்கப்புறம் இன்னமும் சாய்க்கிற. அதனால் கார்பண்யத்தின் கவடுகளை நாம் அவலம்பிக்கணும், அந்த உட்பிரிவுகள்லாம் நாம் பற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சாய்க்கிற. அதில் இன்னும் 2-3 பாட்டுகளை எடுத்திருக்கேன். 2-3 பாட்டுகளை எடுத்திருக்கிறதுனால ஏழை ஏதலன் பற்றையில் ஒன்றும் இல்லை தருத்துயரன் தடாயே அப்படின்னு அந்த பாட்டு இல்லாமல் நாமும் அதனுடைய அர்த்தத்தையும் நாளைக்கு அனுசந்தானம். கைதார் கேசமாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீனதிவத்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூருஷதீர்த்ததீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.